ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ப்ளூபஸ் தமிழா. இந்த நேமில் இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். பிகாஸ் 2019 கிரியேட் பண்ண சேனல் ப்ளூபஸ் தமிழான்ற பேரை வச்சு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ நேம் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். என்னவோ நானும் அவன் பர்த்டே எழுதுமா, சரி அவன் கையிலேயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு வச்சுட்டேன். அதான் கைஸ், இது வரைக்கும் நான் போட்ட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பெருசாக எனக்கு ரீச் கிடைக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அவன் எஃபர்ட்ஸ் போடுறானா பார்க்கலாம். ஸோ மொத்தமாக அவன் கையில கொடுத்துட்டு போகிறேன் இந்த சேனலை. பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி கை, நான் வரேன். இவ்வளோ பத்தமா சார் சீக்கிரம் கிளம்புங்க, நான் என்ட்ரி கொடுக்க வேண்டாமா? சரிடா, நான் கிளம்புறேன். இரு. சரி, இதான் உலகம், பார்த்துக்கோங்க. வரேங்க. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுற்றித்திருந்த இந்த கருங்குயில் கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. ஹலோ கைஸ், நான் சஞ்சய். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆகுது. இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன் ப்ளூபஸ் தமிழோட பேர்ல கிடைக்கல. ஒருவேளை நேம் தான் பிரச்சனையோடு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க இருக்கிற மாதிரி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லைங்க. ஸோ பேனர் நேம் தான் சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? மற்றபடி வீடியோ ப்ரெசன்ட்டு அது எல்லாமே ப்ளூபஸ் தமிழாகிட்டு தான் கொடுத்துருக்கேன். அவரு பிஹைண்ட் த ஸ்க்ரீனாக ஒர்க் பண்ண போறாரு இதுக்கப்புறம், ஓகேங்களா? இந்த முடிவை நான் முக்கியமாக எடுத்ததுக்கு காரணமே, நான் ஃபர்ஸ்ட் ப்ளூபஸ் தமிழாக்கு நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எடுக்கிற ப்ளாக்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே சண்டே சுற்றி தான் நடக்குது. அதனால எனக்கு லைஃப் ஆஃப் சஞ்சய் கூட வைக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துச்சு. லைஃப் ஆஃப் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நேம் அந்த சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் அது ரொம்ப கேட்சியா இல்லையே, நியூமராலஜி படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து ஒரு நேமுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் பிளாக் இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் இப்போ ஃபியூச்சரில் எடுக்கிறேன்னா அது எல்லாமே ப்ளூபஸ் தமிழா ப்ரெசன்ஸ் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அதுவும் இதுவும் வேற வேற இல்லையா. பட் சேனல் நேம், ஷார்ட்ஸ், பிளாக் எல்லாமே சேனல் புது நேம்ல தான் வரும். அப்படி என்ன புது நேம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ரொம்ப பெருசாலாம் யோசிக்கல, சிம்பிளா. ஆல்ரெடி நான் ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் ப்ளூபஸ் தமிழா கீழே ஒரு நேம் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அந்த நேமை மெயினா தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ சேனல் நேம் என்னன்னா ஓகே. உங்களுக்கு அந்த நேம் சஞ்சய் அப்படின்ற யூடியூப் சேனல் நேம் ஒரு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேம் ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாவே யோசிச்சிருந்தது தான். அதனாலதான் நான் ப்ளூபஸ் தமிழா கீழே டேக்னாவே கொடுத்து வச்சிருந்தேன், நம்ம பேர்லயே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளாவே தோணுச்சு இந்த சேனல் நேம் மாத்தணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் டக்குன்னு 6 வருஷம் வச்சிருந்த பேரை டக்குன்னு மாத்தணும்னா கஷ்டம் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ப்ளூபஸ் தமிழா ஒரு கேரக்டர், சஞ்சய் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சேனல் இன்ட்ரோக்கு வச்சிருந்த இது டிராகன் படம் மாதிரி. அந்த டிராகன் படத்துல ஒரு டைட்டில் கார்டு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த நேம் சஞ்சய் அந்த ஃபாண்ட் வரணும்ட்டு. பட் நான் ஃபைனல் பண்ணல. இதனால நீங்க பார்த்து அது ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்க. கான்டெக்ட் எல்லாம் இதாங்க. 6 வருஷமா வச்சிருந்தேன் சேனல்ல, பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்டும் காணும் ஒன்றும் காணும். சரி, நம்ம இந்த மாதிரி சேனல் நேம் மாத்துவோம், சேனல் நேம் மாத்தி பார்க்கலாம். நிறைய பேர் அவங்கவுங்க நேம் வச்சுதான் சேனல் வச்சிருக்காங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி வைக்கலாம். நான் நிறைய சாய்ஸ் வச்சிருந்தேன் ஆக்சுவலி. சஞ்சய் விளாக், புரியுது இல்லையா? விஜய் சித்து விளாக், இந்த மாதிரி சஞ்சய் விளாக், அப்புறம் சஞ்சய் லைஃப் ஆஃப் சஞ்சய், அப்புறம் எல்லாம் இந்த சஞ்சய் நேம சுத்தியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தேன். பட் எதுவுமே பெருசா எனக்கு கேட்சியா ஃபீல் ஆகல. ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த ஃபேமிலி சஞ்சய் அப்படின்றது நல்லா இருக்கே, அதுக்கு நம்ம குழப்பிக்கிட்டே அதுவே வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ இருக்கிறது நாகர்கோயில், ஓகேங்களா? ஊர்ல இருக்கிறேன்.
இப்போ டக்குன்னு யாராவது உங்க சேனல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா ப்ளூபர்ஸ் ஏதாவது சொன்னா 2 3 வாட்டி அவங்க யோசிக்கிறாங்க. புரியல என்னது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ளூபர்ஸோட அர்த்தமே தெரியல. ஒரு சொதப்பல் வீடியோ, டேக் எடுக்காத வீடியோஸ் அப்படின்னு சொல்றதால ப்ளூபர்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ளூபர் தமிழ்நாடு கொண்டு வந்ததே எனக்கு இன்னும் ஒரு ராங் விஷயத்துக்கு எனக்கு இன்னும் தோணுது. அதுவும் ஒரு காரணம் வச்சுக்கோங்க இந்த ப்ளூபர் தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன். ஓகேங்களா? இப்போ டக்குன்னு ஒன்று சொல்றது அண்ட் நேம் இஸ் சஞ்சய் அப்படின்னு சொல்றதும் ப்ளூபர் தமிழா அப்படின்னு சொல்றதுக்கும் நல்ல பேர் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ கூட நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ நான் ஒரு பிளாக் எடுக்கிறேன், ஸ்டார்டிங்ல ப்ரெசன்ஸ் போடுவாங்க இல்லையா, அது நம்ம ப்ளூபர் தமிழாலே கண்டினியூ பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கிறேன். ஏன்னா அது டக்குன்னு எராடிகேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுக்கிறேன். இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ இன்னையோட எனக்கு 24th வருஷம் வயசு ஆகுது. சரி, ஸோ இந்த 24th இயர்ஸ்லேருந்து நம்ம இந்த அந்த நேம் இஸ் சஞ்சய் யூடியூப் சேனலை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் ஷார்ட்ஸு வ்ளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட இது நார்மல் லைஃப்பையும் இந்த யூடியூப் லைஃப்பையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம் தான் பார்க்குறேன். மேக்ஸிமம் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 6 வருஷமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் கூட எனக்கு வர மாட்டேங்குது பெருசாக. ஓப்பனாக சொல்லணும்னா நான் கண்டென்ட் போடுறேன், எதுவாக இருந்தாலும் ஒரு கமெண்ட், ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் ஹேட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணல. என்னை அப்படியே அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. சேனலே அப்படியே ஓகே ஏதாச்சுன்னா சைட் பண்ணி தள்ளி விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. சரி, வீட்லயே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதுல எதுவும் வர மாட்டேங்குது, அது வரைக்கும் எதுவும் கேட்டு கொடுத்துருக்காரு சொல்லிக்கிறேன், யூடியூபே மொத்தமா க்ளோஸ் பண்ணிடு அது எல்லாம் சொல்றேன். சரி, எனக்கு பர்சனலா இது வந்து விட வேண்டாம் அப்படின்னு தோணுது. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன், ப்ளீஸ். பிகாஸ் எனக்கும் கொஞ்சமாச்சு என்னே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே எனக்கும் கொஞ்சம் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம ப்ளூபர் தமிழ்நாடு இந்த டைட்டில் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருப்பேன். எல்லா பிளாக், எங்க மேரேஜ் பிளாக், அண்ணன் மேரேஜ் பிளாக், எல்லா மேரேஜ் பிளாக்லயும் இந்த ப்ளூபர் தமிழ்நாடு பேர் தான் ப்ரெசன்ஸ்ல இருக்கும். அதை நான் குடிச்சதே இப்போதைக்கு ரிமூவ் பண்ண மாட்டேன். ஒரு 2 3 வருஷம் ஆகட்டும், அது வரைக்கும் அந்த நேம் சஞ்சய் தான் இருக்கும். இதுக்கப்புறம் சேனல் நேம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் நிறைய பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணி ஏதாவது பண்ணுங்க. எனக்கு இந்த 3000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்குங்க. இந்த 3000 பேர் டெய்லி எனக்கு கமெண்ட் பண்ணி டெய்லி எனக்கு பேசினாலே எனக்கு அவ்வளோ. ஏன்னா சில பேர் 1000 பேர் சப்ஸ்கிரைப் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே நல்ல ஒரு அவங்களுக்கே நிறைய ஆடு வருது. சொல்ல போனா எனக்கு இன்னும் ஒரு ஆடு கூட வராதுங்க. இதுதாங்க விஷயம், ஃபேக்டே இதுதான். அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா யாருக்கு ஒரு ஆடு சும்மா போட்டு விட்டேன். ஓகேங்களா? இந்த பாருங்க, இதான் ஃபேக்ட். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா லைஃப்ல, அதனாலதான். ஓகே, எனிவே ஒரு சேஞ்ச் வேணும். ஸோ ஹேவ் அ சேஞ்ச், ஹியர் வி கோ. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா.